ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மட்டன் பரட்டல் செய்வோன்னு எடுத்திருக்கேன். மட்டன் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கறி மசாலா பட்டை தூள் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நல்லா வதக்கி விடணும். வதக்கினதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு 2 தக்காளி அதை கூட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிக்கிட்டே இருக்கக்குள்ள நம்ம மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, வீட்டு குழம்புத்தூள் 2 ஸ்பூனு, அரை ஸ்பூன் ஜீரகத்தூள், அரை ஸ்பூன் மிளகுத்தூள் 4யும் அதோட சேர்த்துருங்க. போட்டு நல்லா பரட்டி விடுங்க. பரட்டி வெந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு தயிர் ஊற்றி அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. தேவையான உப்பு. ஏற்கனவே மட்டனில் கொஞ்சம் நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அதில் மஞ்சத்தூள், வெங்காயம், தக்காளிலாம் போட்டு 6 விசில் குக்கரில் வச்சு எடுத்திருக்கேன். அதை சேர்த்து அதை நல்லா பரட்டி விட்டு அதுக்கப்புறமா தேங்காய் ஒரு மூடி நல்லா திருவி அது கூட சோம்பு சேர்த்து அரைச்சி அதையும் போட்டு பார்த்தீங்கன்னா செம்மையான மட்டன் பரட்டல் ரெடி. நான் அதை சூப்பாக கொஞ்சம் வச்சுருக்கேன். மட்டன் குழம்பு, மட்டன் பரட்டல், முட்டை, வெங்காயம், ஆனியன் வெங்காயம்